இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அவ தகுதி என்னன்னு சொல்லாம சொல்லிட்டேன். இனி அவ புரிஞ்சுப்பா. பின்ன இவளையெல்லாம் என் மருமகன்னு என் பக்கத்துல நிக்க விட்டுருவேனா? இவெல்லாம் பூஜை நடக்கிற பக்கமே வரக்கூடாது. அத்தா சொல்லுங்க அத்த. பினோ எங்கம்மா இருக்க? இப்பதான் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருந்து கடைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன அத்த? இல்ல, நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீயும் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுதான். உனக்கு இப்ப ஏதாவது வேலை இருக்காமா? கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? இப்ப நான் கடை பக்கம் வந்துட்டேன். சரி இருங்க அத்த, நான் பத்மா கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. யாரத்த வந்திருக்காங்க? நீ நேர்ல வாயேன், நான் சொல்றேன். ஓ சரி, நான் வரேன். அண்ணா இந்த லெஃப்ட்லயே அப்படியே நிறுத்திக்கோங்க. எவ்வளவுன்னு? எத்தனை பேர் தாங்க கேட்டுட்டு வருவீங்க? நேத்து தான் 2 பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. நாங்க இப்பதான் மட்டும் வரோம். என்னங்க சார்? என்ன மேடம் 100 ரூபா கொடுக்குறீங்க? 1000 ரூபா கொடுங்க மேடம். என்ன சார் குடுக்கறத வாங்கிக்காம டிமாண்ட் பண்றீங்க? என்ன பத்மா, யார் இவங்க? நம்ம அம்மன் கோவிலுக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க. 100 ரூபா கொடுத்தா பத்தாது, 1000 ரூபா கொடுன்னு கேக்குறாங்க. சாமி காரியம் மேடம், கொடுக்க சொல்லுங்க மேடம். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு நன்கொடை கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது கொடுக்கறவங்களோட மனசையும் வசதியையும் பொறுத்து இருக்கு. இவ்வளவுதான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எங்க சக்திக்கு முடிஞ்சதை கொடுக்கறோம். அத சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. பத்மா, அது கொடு. காசு வாங்கியாச்சா? எங்க தேர்றது? 1000 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தராங்க. இம்மா பெரிய கடையை மட்டும் வச்சிருக்காங்க. என்னம்மா இது? பார்த்து கொடுமா. ஏய், இது நம்ம காளியண்ணனுக்கு தெரிஞ்சவங்க கடைடா. இங்க வந்து பணம் கேட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி வா போலாம். அண்ணா வணக்கண்ணா. என்னடா நம்ம கடை பக்கம்? அது ஒண்ணு இல்லண்ணா, பசங்க அம்மன் கோவில் திருவிழாக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கானுங்க. இது நம்ம கடன் தெரியாம உள்ள வந்துட்டானுங்க. நான் எடுத்து சொல்லிட்டேன்னா, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நம்ம கடனா வாங்க கூடாதுன்னு இருக்கா? ஆமா, எவ்வளவு கேட்ட? அது வந்து சும்மா சொல்லு. அண்ணா 1000 ரூபாய் தானே. 1000 ரூபாயா? சரி, அது பக்கத்துல ஒரு சைபர் போட்டு 10,001 எழுதிக்கோ. ஆனா ரசீதுல பேரை மட்டும் வினோதினி காளீஸ்வரன் எழுதிக்கோ. உனக்கெல்லாம் நல்ல விதமா சொல்லியும் பார்த்தாச்சு, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தும் பார்த்தாச்சு, உன்னை அடிச்சு வேற பார்த்தாச்சு. இன்னும் நீ திருந்தலனா நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ? ஏய், இது எங்களுக்குள்ள அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல நீங்க எதுவும் கோவப்படுறாதீங்க. உங்களுக்கு பணம் வந்து சேரும். பேரை மட்டும் ரசீதுல கரெக்டா போட்டு அனுப்புங்க. போங்க. சரி வரணும். வினோ, ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அத தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நான் மனச மட்டும் சொல்லல, என்னோட கௌரவம், என்னோட கெத்து எல்லாத்தையும் தொலைச்சது உங்ககிட்ட தானே. அது திரும்ப கிடைக்கணும்னா நான் இங்க திரும்ப திரும்ப வந்துதானே ஆகணும்.
தொலைச்ச விஷயம் கிடைக்கிற வரைக்கும். ஓஹோ, மனசுல உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? என்னைக்குமே நீ நினைக்கிறது கனவுல கூட பலிக்காது. வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடு. இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் இனிமே உன்னை எப்பவும் டென்ஷன் பண்ண மாட்டேன், தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை விடவும் மாட்டேன். வரட்டா? எலிய மருந்து வச்சு சாவடிச்சிடலாம். இவன் தொல்லைய என்ன பண்றதுன்னு தெரியலையே. கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி பிரச்சனை பண்றானே. என்னதான் முடிவு இதுக்கு? அநியாயம் அக்கிரமம் பண்றவங்களுக்கு நாம முடிவு எழுத வேண்டாம். ஏற்கனவே அவனுக்கான முடிவை அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான். அத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். சரி பத்மா, நீ கடையை பாத்துக்கோ. வீட்டுக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்கன்னு அத்தை போன் பண்ணி சொன்னாங்க. நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வினோ, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியாதுல்ல, நம்ம பாத்துக்கலாம். சரி, நீ போயிட்டு வா. ம். ம். என்ன பேராண்டி, தைரியமா சொல்லிருவியா? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா அவ உனக்கு மிஸ்ஸஸ் ஆகுறது கஷ்டமாயிடும். பாத்துக்கோ. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தாத்தா. இங்க வாலியே காணோமே. வந்துருவாடா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது வந்துருவா. என்னப்பா, ஏற்பாடெல்லாம் ரெடியா இருக்குல்ல? பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல? கண்டிப்பா மைசன், உங்களுக்காகத்தான் நாங்கெல்லாம் வெயிட்டிங். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த கம்பெனி 25 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. நான் சின்னதா ஆரம்பிச்ச இந்த ஸ்தாபனம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியா மாறி இருக்குன்றத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு நானும் என் மகனும் மட்டும் காரணம் இல்ல. நீங்க இல்லைனா இந்த உயரம் சாத்தியம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் என்ன பொண்ணு, அப்பதான் வழக்கம் போல ஸ்பீச்சை முடிச்சிட்டார்ல, நீயும் வழக்கம் போல விளக்கேத்தி வை.